சந்திரன் செவ்வாய் சேர்க்கை என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஜாதகத்தில் மெயினாக பெண் ஜாதகமாக இருக்குது. பெண் ஜாதகமாக இருந்து வச்சுங்க. சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் சரி, சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் சரி, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு 1, 5, 9 செவ்வாய் இருந்தாலும் சரி, செவ்வாயோட பார்வையில் சந்திரன் இருந்தாலும் சரி, ஓகேங்களா, இது சேர்க்கையாக தான் எடுத்துக்கணும். இது வந்து ஒரு ஜாதகத்தில் மெயின் பார்த்தீங்கன்னா பெண் ஜாதகமாக இருக்குது அப்படின்னா, அவங்க வீட்டுக்காரர் மேலே கணவர் மேலே ரொம்ப உயிராக இருப்பாங்க. கணவர் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. கணவரை எதுக்குமே வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. கடைசி வரலும் நீங்கள் அவங்களுக்கு 2வது திருமணமே நடந்தாலும் அந்த முதல் கணவரை மறக்கவே மாட்டாங்க. சந்திர செவ்வாய் சேர்க்கை அந்த மாதிரி படுதானே கொடுத்துருக்கு. எப்படி இருந்தாலும் சரி, அந்த அந்த எந்த சூழ்நிலையிலும் சரி வீட்டுக்காரை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரில் அப்படிலாம் கிடையாதுங்க. எங்கள் வீட்டுக்காரர் தான் எங்களுக்கு எல்லாமே. அவர் தான். நீங்கள் போய் அவரை போய் தப்பாக சொல்கிறீங்க. ஸோ இந்தந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவங்க யாரும் கேட்டீங்கன்னா இப்போ இந்த சந்திர செவ்வாய் சேர்க்கை இவங்களுக்கு வந்து உப்பு ஊறுகாய் அப்பளம்லாம் ரொம்ப அலாதி பிரியம், ரொம்ப பிடிக்கும். மெயினாக இவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வீடு மேலே தான் ரொம்ப இதுவாக இருப்பாங்க. எங்கன்னா போனால் கூட அந்த நான் வந்து வீட்டு கட்டி குடியேறணும், எங்கள் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற எண்ணம் கொடுத்ததுன்னா இந்த சந்திர செவ்வாய் சேர்க்கை கொடுத்துருக்கு. அதே மாதிரி சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருந்ததுன்னா அம்மாவுக்கு கட்டாயம் சர்ஜரி உண்டு. சர்ஜரி கட்டாயம் கொடுத்துரும். ஏன்னா செவ்வாய் தான் சர்ஜரிக்கான கிரகம். அப்போ சந்திரன் போய் செவ்வாயை தொடும்போது அந்த சேர்க்கை கொடுக்கும்போது கட்டாயம் அந்த சர்ஜரி கொடுத்துரும். அம்மாவுக்கு சொத்து இருக்கும். சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் கட்டாயம் குடும்பத்து சொத்து இருக்குமானா கட்டாயம் குடும்பத்து சொத்து இருக்கும். இதில் என்ன ஒன்று, அம்மா வழியில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2ஆம் தரம் இருப்பாங்க. சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் அம்மா வழியில் 2ஆம் தரம். அம்மா வழியில் பார்த்தீங்கன்னா மெயின் மன வாழ்க்கை பிரச்சனை முடிவுங்க. மெயின் பார்த்தீங்கன்னா துர்மரணம். சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா துர்மரணம் இருக்கும். நீரில் மூழ்கி இறந்தவங்க, ஓகேங்களா, நீரில் மூழ்கி இறந்தவங்க கட்டாயம் இந்த சேர்க்கை கொடுத்துருதானே கொடுத்துருக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி சந்திரன் செவ்வாய் சேர்க்கையோட புதன், இதனோட வந்து பார்த்தீங்கன்னா புதன் சேரக்கூடாது. சந்திரன் செவ்வாய் சேர்க்கையோட புதன் சேர்ந்துட்டாருன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா குடிகாரன் இருப்பான். சந்திரன் செவ்வாய் சேர்க்கையோட புதன் சேர்ந்துட்டாருன்னா அவங்க வீட்டில் குடிகாரன் கட்டாயம் இருப்பான். சொல்லிடலாம். அவங்க வீட்டில் யாராவது ட்ரிங்க்ஸ் பார்ட்டி, யாராவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு உள்ளவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது இந்த கிரக சேர்க்கை இந்த மாதிரி பண்ணுதாங்கன்னா பண்ணுது, ஓகேங்களா. நம்ம அடுத்த சேர்க்கை போகலாம், ஓகேண்ணா. இதுக்கு அடுத்தது பாருங்க சந்திரன் சனி. சந்திரன் சனி இந்த சேர்க்கையை வந்து சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க. முக்கியமான கிரக சேர்க்கை. 100க்கு ஒரு 80% பேருக்கு ஜாதகத்தில் இந்த சந்திரன் சனி சேர்க்கை கட்டாயம் கொடுத்துரும். யாராவது வந்து பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ, பூசம் அனுசம் உத்திரட்டாதி, இன்னைக்கே வந்து பாருங்க உத்திரட்டாதி தான் போயிட்டு இருக்கு. பூசம் அனுசம் உத்திரட்டாதியில நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ, யார மகர ராசியில பிறந்திருந்தாலோ, கும்பராசியில பிறந்திருந்தாலோ உங்க ஜாதகத்துல, ஓகேங்களா, உங்களுடைய ஜாதகத்துல அதாவது பிறந்த கால ஜாதகத்துல வந்து கடகத்துல சனி பகவான் இருந்தாலோ, இதெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா சனிச்சந்திரன் புணர்வு கொடுத்துருது. சனிச்சந்திரன் இதுல பிறந்திருந்தா கூட சரி 50% தான். இது வந்து 50% தான். இது வந்து பாத்தீங்கன்னா 50% தான் புணர்வு, ஓகேங்களா. ஆனா சேர்க்கை சந்திரனுக்கு நேரையில் சனி பகவான் இருக்காரு. இது வந்து 100% புணர்வு. சார் இல்லை சார் எனக்கு வந்து இங்கே இருக்கா சார் சனி பகவான், இங்கே சந்திரன் இருக்காரு, சேர்க்கை தான். இங்கே சந்திரன் இருக்காரு, சேர்க்கை தான். சனியோட 10ஆம் பார்வையில சந்திரன், அதுவும் புணர்வு தான். ஸோ சந்திரன் சனி சேர்க்கை இருந்தாலும் சரி, சனி பகவானோட பார்வையில் சந்திரன் இருந்தாலும் சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா புணர்வு தோஷம்னு பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா புணர்வு தோஷம் பேர். யாராச்சும் ஏதாவது வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல கண்டுபிடிக்கிறது இவங்க தான், சந்திர சனி சேர்க்கை.
யாராச்சும் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா முதல்ல கண்டுபிடிச்சி சொல்றது இவங்க தானே இருக்கும். ஓகேங்களா? அது மெயினாக இது பார்த்துங்க. இதில் இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, இது எங்கே கை வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் வாழ்க்கையில் ஒரு கை வைக்குதுங்க. மேரேஜ் மன வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை கொடுக்குதானா ஒரு பிரச்சனை கொடுக்குது. மேரேஜ் மன வாழ்க்கையில் இந்த கிரகம் இருக்க, அதாவது வந்து மேரேஜுக்கு முன்னாடி உங்களுடைய மேரேஜ் லைஃப்பில் ரொம்ப லேட் மேரேஜ் சொல்கிறாங்க, தள்ளி போயிட்டே இருக்கு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இதை கொடுக்கறதுக்கு ஒரே கிரகம் இருக்க இந்த சந்திர சனி தான். ஓகேங்களா? இந்த சந்திர சனி சேர்க்க என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, மேரேஜுக்கு முன்னாடி நீங்கள் பொண்ணுலாம் பார்த்துட்டு வந்துடுறீங்க, பொண்ணுலாம் பார்த்துட்டு வந்து பையனை பார்க்க போகிறீங்க. இது வந்து பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி ஆண் ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, இது வந்து பொண்ணு பார்த்து வந்துட்டீங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடணும். 3 மாதம் தான், ரொம்ப தள்ளி போடக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா புணர்வுன்னு பேர். அதே மாதிரி பொண்ணும் பையனும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசக்கூடாது. ஃபோன் பேசுறதுனா எப்படி, இவங்களை பற்றி சொல்லுவாங்க. பையன் வந்து பையனை பற்றி பொண்ணுகிட்ட பேசுவா, நான் அப்படிலாம் இருந்தேன் இப்படிலாம் இருந்தேன்னு. பொண்ணை பற்றி பையன்கிட்ட சொல்லும். இது என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள அந்த உண்மைகளை வந்து பரஸ்பரமாக பேசும்போது இது வந்து என்ன பண்ணுது, இப்போ கல்யாணம் தாலி கட்டுற நேரம் வரைக்கும் நிச்சயம் இல்லாத ஒரு கிரகம் சேர்க்க இந்த கிரகம் சேர்க்க. நிச்சயம் தாலி கட்டுற நேரத்தை கூட கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடும். தாலி கட்டுற நேரத்தில் கூட கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடும். மெயினாக பார்த்துக்கு. இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா, இது வந்து 50% தான் வேலை செய்யும், ஆனால் இதுதான் 100% வேலை செய்யும். அப்போ என்ன பண்ணணும், மேரேஜுக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணிட்டீங்க, யாராவது வந்து ஒருத்தர் இல்லை 2 பேர் மட்டும்தான் கம்யூனிகேட்டில் இருக்கணும். அதாவது வந்து பொண்ணு வீட்டில் இருந்தாலும் சரி பையன் வீட்டில் இருந்தாலும் சரி 2 பேருக்குள்ள 10 பேர் மாற்றி கம்யூனிகேட்டில் இருக்கக்கூடாது. இப்போ வந்து பையன் வீட்டில் அக்கா அத்தை பெரியப்பா சித்தப்பா இந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாருமே போய் ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு நியாயத்தை பேசக்கூடாது. யாராவது ஒருத்தர் மட்டும்தான் கம்யூனிகேட்டில் இருக்கணும். அந்த மாதிரி கிரக சேர்க்கை இருந்தால் தான் இது பாதிக்காது. சந்திர சனி சேர்க்க நல்லா அந்த கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. உழைப்பு கொடுத்துரும். நல்ல கிரக சேர்க்கை தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இது எங்கே கை வைக்குதுன்னா, மேரேஜுக்கு முன்னாடி உங்களுடைய மேரேஜ் லைஃப் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா இந்த கிரக சேர்க்கை மெயினாக இருக்கும். இன்னைக்கே பாருங்க, சந்திர சனி புணர்வு ஓடிட்டு இருக்கு. சந்திர சனி மீனத்தில் புணர்வு ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொடுத்துரும். இது மெயினாக பார்த்துங்க. இதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் சொல்கிறேன். இதுக்கு என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, ரோகிணி அஸ்தம் திருவோணம், ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரம் பார்த்தீங்க, இந்த 3 நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரணும். ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த 3 நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரணும். 2வது பூசம் அனுசம் உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வரணும். ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த 3 நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரணும். இல்லை இது ரொம்ப ரேருங்க, மாசத்துல 1 நாள் தான் வரும். அதே மாதிரி வந்து பாருங்க, பூசம் அனுசம் உத்திரட்டாதி இது வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வரணும். இது வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் உங்களால் முடிஞ்சது ஒரு 10 பேருக்கு பார்த்தீங்கன்னா இது தைசாதம் கொடுக்கணும். 10 பேருக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு 8 பேருக்கு கொடுத்தா கூட போதும். 8 பேருக்கு கொடுத்தா கூட போதும். மெயின் பார்த்தீங்கன்னா அம்மன் கோயிலுக்கு வெளியில இல்லை அம்மன் கோயில் உள்ளே வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாமன்னா கொடுக்கலாம். தயிர் சாதம் தான் இதுக்கு ஒரே பரிகாரம். தயிர் சாத பரிகாரம் மட்டும்தான் வேலை செய்யும், வேற எந்த பரிகாரம் வேலை செய்யாது. அப்படின்னு நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு நீங்க போற மாதிரி இருந்தா திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில், ஓகேங்களா? திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சனிக்கிழமையோ இல்லை வந்து திங்கக்கிழமையோ போயிட்டு வரலாம்.
அதுவும் உங்களுக்கு வேலை செய்யும். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா தீபம் போட்டுட்டு அங்கேயும் தை சார்ந்து கொடுக்கலாம். ஆனால் அங்கே வந்து பாருங்கள் மாதம் மாதம் போயிட்டு இருக்க முடியாது, ரொம்ப லேங்கில் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு பண்ணுறது சிறப்பு தான். வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் போயிட்டு வரலாம். இந்த கோயிலுக்கு வந்து திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஒரு தடவை திங்கக்கிழமையும் போகலாம், சனிக்கிழமையும் போகலாம், இல்லை சந்திர சனி உங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்காங்க அந்த நின்ற வீட்டு கிழமைக்கும் போயிட்டு வரலாம். இது வேலை செய்யுமானா 100% வேலை செய்யும். சார் எங்கள் வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்குது, அங்கேயும் போய் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயிலாக இருந்தால் நல்லது. ஏன்னா சந்திரன் தான் மாரியம்மன் அந்த முத்து மாரியம்மன் இதெல்லாம் சந்திரன் தான் சொல்லுவார். அப்போ மேக்சிமம் மாரியம்மன் கோயிலாக இருந்தால் பரவாயில்ல. இல்லை சார் எனக்கு வேறு பேர் தான் இருக்குது, பொன்னியம்மன் இருக்குது, பரவாயில்ல, அதனால ஒன்றும் கிடையாது. அந்த அம்மன் கோயிலில் மதியத்துக்குள்ளே உங்ககிட்டே வாங்கி சாப்பிடும்போது அது அந்த தோசை வந்து கட்டாயம் வந்து விலகிடும். ஆனால் இது எப்படி பண்ணணும், தொடர்ந்து பண்ணணும். சார் நான் 1 மாதம் பண்ணேன், 2 மாதம் பண்ணேன், தொடர்ந்து நீங்கள் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தொடர்ந்து கொடுத்துட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு கர்மா கழிதுன்னு அர்த்தம். உங்களுக்கு கர்மா கழிதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த சந்திர சனி சேர்க்க இது ஒன்று கொடுத்துரும். உங்ககிட்ட வாங்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். யாரும் வாங்க வரமாட்டாங்க. இப்போ கைசாதமா அப்படியே வாங்க போயிடுவாங்க. ஆனால் உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அப்படியே வந்து கர்மா விளக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள், பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நம்ம இதுக்கு அடுத்து சேர்க்க போகலாம்.